இன்னும் எதற்கு சண்டை? மைந்தனை பறிகொடுத்த மகாபாவிக்கு இன்னும் என்ன மண்ணாது? கௌரவரின் குலவிளக்கே அணைந்து விட்டது. இனி யாருக்கு சாம்ராஜ்யம்? ஆயிரம் ஆயிரம் தலைகளை அறுத்துக் கொடுத்து அளப்பிறந்தவனை அழிந்து விட்டான். இனி எதற்கு ரத்தப்பெருக்கு? துரியோதனா, என்ன சொல்லுகிறாய்? நாம் அடிமைகளாய் வாழ வேண்டும் என்கிறாயா? அதைவிட எல்லோரும் செத்து விடலாமே. உண்மை. ஒரு சிறுவனை எதிர்க்க முடியாத இழித்தவாயர்களை நம்பி எத்தனை நாட்களுக்கு போர் செய்வது? இழித்தவாயர்கள் அல்ல துரியோதனா, இரக்கமற்ற ராஜ துரோகிகள். சகுனி, நிதானித்து பேசு. துரியன் சபையில் துரோகிகள் கிடையாது. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறது. அர்ஜுனனால் கூட அணுக முடியாத சக்கர வியூகத்தை அபிமன்யு அசைத்து விட்டார் என்றால் அங்கேதான் இருக்கிறது ஆச்சாரியாவின் விபீஷண வேலை. ஆச்சாரியாரே, உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்வது மகா பாவம். சகுனி, போதும் உன் அநீதி பிரசங்கம். நியாய அநியாயத்தை பற்றி விமர்சனம் செய்கிறார் ஆச்சாரியார். ஆமாம், தர்மநூல் படித்தவர் அல்லவா? தர்ம நூலை கரை கண்டதின் பயன்தான் ஆச்சாரியார் உறவாடி கழுத்தறுக்கிறார். துரியோதனா, நாசக்காரர்களின் நச்சு மொழியால் கிருகிருத்து விட்டார். சரி, என் முடிவை கேள். அபிமன்யு அழிவு அல்லது துரோணாச்சாரியார் வீர சொர்க்கம், இரண்டில் ஒன்று. இந்த முடிவு முன்னமேயே வந்திருக்க வேண்டும். துரியோதனா, ஞாபகம் இருக்கிறதா ஜெயத்ரதன் சிவனிடம் பெற்ற கதை? ஆமாம், அது அர்ஜுனன் ஒழிக்க பிரத்யேகமாக எடுத்து வைக்கப்பட்டது. அதை அபிமன்யுவின் மேலே பிரயோகிக்க வேண்டும். அதை ஒரு முறைதானே பிரயோகிக்க முடியும். அப்போது அர்ஜுனன் வதம். அபிமன்யு அழிந்தால் அர்ஜுனனே அழிந்தான். அப்படியே செய்வோம். மாமா, ஜெயத்ரதனை அழைத்துக் கொண்டு நீங்களே நேரில் சென்று வாருங்கள். அபிமன்யு மாண்ட செய்தியை தவிர வேறு ஒன்றையும் நான் கேட்கக்கூடாது. அபிமன்யு, உன் கையில் இருப்பதோ ஒரு வாள். என் கையில் பார்த்தாயா உன் அப்பன் பார்த்திவனுக்கு பயிற்சி தந்த காண்டீபம். என் பாட்டன் பாண்டு மகாராஜாவுக்கே பயிற்சி தந்ததாக இருக்கட்டுமே, பயமில்லை. இந்த வாளை இல்லாவிட்டால் கூட உங்களை எதிர்க்க எனக்கு வழி தெரியும். அபிமன்யு, பேச வேண்டாம். அபிமன்யு, இப்போதாவது என் வார்த்தையை கேள். உன் தந்தை உன்னை உயிரோடு பார்க்கட்டும். இனிமேல் தான் அது இல்லை. ஆச்சாரியார் அவர்களே, ஒரு கையால் போராடும் முறை என்னிடம் கற்றுக் கொள்ளுங்கள். விட்டாய் அபிமன்யு, இப்போதாகிலும் போய்விடு. வத்சலை உன்னை உயிருடன் பார்க்கட்டும். வேண்டாத இடத்தில் பெருந்தன்மை. சவுனை நிறுத்தும் பேச்சை. போடுங்கள், போடட்டும். உங்கள் மனுக்கு நீதி, நேர்மை, வீரம், வெட்கம், தர்மம் இவைகள் இல்லையோ அவன் போடட்டும் முதல் பானத்தை. ஏன் நின்று விட்டீர்கள்? கையில் ஒன்றும் இல்லாதவன் மேல் கனை மாறி பொழிவதா என்று தயக்கமா? அல்லது இழந்தான், கடவால் இழந்தான், ஆனால் வீரம் இழக்கவில்லை, தைரியம் இழக்கவில்லை, ஆண்மை இழக்கவில்லை. இவன் இன்னும் மனம் என்ற பயமா? கோடைகளே, வில்லுக்கு வில், வாளுக்கு வாழ் பதில் சொல்ல வகையிட்டு ஓடி ஒளிந்த பேடிகளை ஒரு வாளை எடுக்க நேரம் கொடுங்கள். பிறகு போடுங்கள் உங்கள் பானங்களை. கேட்டி வீரர்கள் வார்த்தைகளை. கையால் ஆகாதவன் வாயால் சாதிப்பதற்கு இது சரியான உதாரணம். வெறும் வார்த்தைகளோடு விளையாடும் வக்கரம் என் கரத்திலிருந்து ஒழுகும் ஒவ்வொரு ரத்த துளிகளையும் கேள். அவை சொல்லும் நான் சாதித்ததை. இங்கே பிணமாக குவிந்து கிடக்கும் வீரர்களின் ஆத்மாக்களுக்கு அவைகள் சொல்லும் நான் சாதித்ததை. போட்டோடிய துரோணருக்கு, புறங்காட்டிய கர்ணனுக்கு, தூண்டு துடித்த துச்சாதனுக்கு எல்லோரும் சொல்வார்கள் நான் சாதித்ததை. உதர்க்கமும் குடிநாசமும் தவிர எதுவுமே தெரியாத உன்னிடம் என்ன பேச்சு? ஆச்சாரியார் அவர்களே, நிராயுத பாணியாய் நிற்கும் ஒருவன் நிர்தாட்சண்யமாக தாக்க வருகிறார்களே, இதுவும் நீங்கள் கற்பித்த யுத்த பாடமா? துரோணரின் யுத்த முறைகளில் துரோகமாக்கும் ஒன்றா? குற்றமற்ற குரு, நேர்மையான போராடும், தர்மத்தையே கடைபிடிக்கும் தளபதி என்று என் தந்தை பூஜிக்கும் தோழர்தானா நீர்? ஏன் பேச மாட்டேன் என்கிறீர்? எதற்காக இந்த மௌனம்? ஆச்சாரியார் பேச மாட்டார். அவர் செய்திருக்கும் சபதம் அப்படி. மறந்துவிட்டேன். துரோணர் இருக்கும் அதே இடத்தில் பகடை உருட்டி ஒரு குலத்தையே பாழ்படுத்திய பரம சண்டாளன் இருப்பதை மறந்துவிட்டேன். சத்தியத்திற்கு சமாதி கட்டுவதே தொழிலாக கொண்ட சகுனி மாமா, இந்த கோழை கும்பலுக்கு நீர் தலைவனாயிருக்கும் வரை நீதியை எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீதி கேட்கிறாயா தம்பி? இது நீதிமன்றம் அல்ல, யுத்த காலம். தெரியும்.
அதனால் தான் வீணர்களோடு அல்ல, பிற்படுத்தி நிற்கும் வீரர்களோடு நான் பேசுகிறேன். அங்க தேசாதிபதி, ஆச்சாரியாருக்குத்தான் அடைத்து விட்டது வாய். நீராவது சொல்லும், ஆயுதமற்றவனை தாக்குவதுதான் தர்மமா? மாபெரும் வீரன் என்று மகத்தான பேர் வாங்கியது இப்படித்தானா? கர்ண மகாராஜா, நான் கேட்பதென்ன? போரிட ஒரு வாள், அதை கொடுத்து விடுங்கள். பிறகு எல்லோருமாக என்னை தாக்குங்கள். சாவதானால் சண்டையிட்டு சாகிறேன், ஜெயித்தால் எல்லோருக்கும் உயிர் பிச்சு தருகிறேன். மரண கீதம் பாடுகிறான் மடையன். போர் முறைகள் தெரியாத போலி வேதாந்தி. சாவதற்கு நான் அஞ்சவில்லை, சாவதானால் சண்டையிட்டு சாக வேண்டும். கண்ணிலே வீரம் தாங்கி, கையிலே வாழ் தாங்கி, மார்பிலே வேல் தாங்கி மடிய வேண்டும். இது துரோணருக்கு தெரியும், கர்ணனுக்கு தெரியும், சுத்த வீரன் எவனுக்கும் தெரியும். உதற்கமே பேசி கூறி போன உனக்கு தெரியாது. யாருக்கும் எதையும் மறக்காத கோமானி, வீரன் கர்ணனிடம் வீரத்தின் பெயரால் கேட்கிறேன், கொடையாளி கர்ணனிடம் தர்மத்தின் பெயரால் கேட்கிறேன், தனி ஒருவனாக தவிப்பவன் தானம் கேட்கிறேன். ஒடிந்த வாழாயினும் சரி, ஒரு வாழ் கொடுங்கள். யுத்தகலத்திலே கருணை, நல்ல பாம்பிடம் நட்பு, விஷத்தோடு விளையாட்டு, இவையெல்லாம் விபரீத செயல்கள். நீங்கள் யார் தானம் செய்வதை தடுக்க? தானம் செய்யலாம், போரின் முடிவு உன் சொந்த விஷயமானால். போர் நடப்பது துரியோதனனுக்காக, அவனுடைய படை வீரன் நீ. சமரை தவிர எது செய்யவும் உரிமையில்லை உனக்கு. கருணை காட்டியோ தானம் செய்தோ விபரீதம் விளைந்தால் அது ராஜ துரோகமாகும். நான் இருக்கிறேன் துரியோதனனின் அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதி. என்னிடம் கேட்கட்டுமே அபிமன்யு. ஒன்றல்ல 9 வாழ் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. தாத்தா, சொன்னதையெல்லாம் மன்னித்து விடுங்கள். நொந்த மனம் சிந்திய வார்த்தைகள் பொருட்படுத்தாதீர்கள். உங்கள் கையால் ஒரு வாழ் கொடுங்கள். பாண்டவர் சரித்திரத்தில் தங்கள் பெயர் பத்திரை மாற்று தங்கத்தினால் பொறிக்கப்படும். அபிமன்யு, உன் வாளே உனக்கு கிடைத்தால் சந்தோஷப்படுவாய் அல்லவா? ஆம் தாத்தா. எங்கே என்று பார். அதோ எடுத்துக்கொள். ஆனால் ஒன்று, நீ வாள் எடுத்துக்கொண்டதும் எல்லோருமே உன்னை தாக்குவார்கள். பாதகமில்லை, வாழ்தான் எனக்கு தேவை. பிறகு வையகமே வேண்டுமானால் மறக்கும். ஆகாசமே, இன்னுமேல் இடிந்து விடாமல் இருக்கிறாய். ஆமா, பரிதாபமான முடிவு. நோக்கம் நிறைவேறிற்று, மார்க்கம் எதுவானால் என்ன? அச்சலா, 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 அண்ணா. பரந்தாமா, சந்தர்ப்பத்துக்கேற்ற உதவி செய்யாவிட்டால் இன்று சம்சத்தகரை ஜெயிக்க முடியுமா? இல்லை துரியோதனன் கூட்டத்தை தான் தோற்கடிக்க முடியுமா? எல்லாம் உன்னால் தான் நடக்க வேண்டும். ஆமாம், எல்லாம் என்னால் தான் நடக்க வேண்டும். அல்லி பவளக்குடியை கல்யாணம் செய்து வைக்கவும் நான், கௌரவரை கொன்று குவிக்க வேண்டும் என்றாலும் நான். அப்பா அர்ஜுனா, நாளை ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் அதற்கும் நான் தான் என்பாய் போல் இருக்கிறது. பரந்தாமா, பரந்தாமா, இது என்ன பயங்கர மௌனம்? கொஞ்சம் பொறு, இதோ வந்து விட்டேன். தேவேந்திரா, பரந்தாமா, ஏது மாய வேலையோ? உலகமே ஒரு மாயம் தானே. சுவாமியே போய்விட்டார். உலகத்தில்
உலகத்தில் இனி என்ன இருக்கு? வெற்றி திலகமிட்டு வெஞ்சமருக்கு அனுப்பிய உன் நாயகன், இனிய வார்த்தைகள் பேசி உன்னை இன்பல உங்களுக்கெல்லாம் அழைத்துச் சென்ற உத்தமன், உன்னை மாலையிட்ட மணவாளன் மண்ணிலே வீழ்ந்து கிடக்கிறார். உனக்கு இங்கு என்ன வேலை? வத்சலா, புறப்படு. அவர் போன வழிதான் இனி உனக்கு வழி. இது வந்து விட்டேன் சுவாமி. வத்சலா, எங்க ஓடுகிறாய்? என்னை தடுக்காதீர்கள், தடுக்கவே தடுக்காதீர்கள். வத்சலா. சுவாமி, சுவாமி, சுவாமி. கண்ணிறைந்த அலங்காரத்தோடு அனுப்பி வைத்தேனே, இந்த மண்ணிறைந்த இடத்தில் முன்னிறைந்த மார்போடு உங்களை பார்க்கத்தானா? நானுமான உங்கள் நெற்றியில் வெற்றி திலகமிட்டு அனுப்பி வைத்தேனே, அந்த அழகு முகத்தை இந்த ரத்த வடுக்களோடு பார்க்கத்தானா? இரு கச்சை அணிவித்து வெற்றியோட திரும்புகள் என்று அனுப்பி இப்படி விழாவில் வேண்டாங்கி வீழ்ந்த கிடப்ப சுவாமி, அந்த காசமான உங்கள் முகம் நண்பகனுக்கும் இல்லை என்று மகிழ்ந்திருந்தேனே, அதுவா இப்படி மங்கிவிட்டது? பேரஞ்செறிந்த உங்கள் முகம் உங்கள் தந்தை விரும்பிய இருக்கும் இல்லை என்று எருமாந்திருந்தேனே, அதுவா இப்படி விகாரமாக மாறிவிட்டது? பால்படியும் உங்கள் முகம் பருவ நிலாவுக்கும் இல்லை என்று பரவசம் அடைந்திருந்தேனே, அதுவா இப்படி பயங்கர காட்சி அளிக்கிறது? ஐயோ, இந்த அழகுடலை விட்டு எப்படி சுவாமி உங்கள் ஆத்மா பிரிந்தது? நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பது பொறுக்காமல் எங்களை பிரித்து இரக்கமற்ற சாவே, என் நண்பரின் அழகு மீறியாவது நான் கண்டு ஆறுதல் பெறக்கூடாது என்ற எண்ணமா உனக்கு? அவருக்காக ஒரு அர்த்தமே இந்த உலகத்தில் ஜீவித்திருப்பதை மறந்துவிட்டா அவரை உன் கோர பசிக்கு இரையாக்கிக் கொண்டார். அவரது ரத்த துளிகளில் ஒவ்வொரு அணுவிலும் ஆசை காதலி வத்சலா இடம் பெற்றிருப்பது நீ அறிய மாட்டாயா? அறிந்துள்ள ஆயுதங்களால் அவர் உடலை கீறி ரத்த ஸ்நானம் செய்தார். இரக்கமற்ற வழிகார பிசாசு, காதலரின் ரத்தம் பிடித்து விட்டதாக நினைத்து கர்வம் கொள்ளாது, எங்களை பிரித்து விட்டதாக நினைத்து பெருமைப்படாது. எங்களை பிரிக்க முடியவே முடியாது. இதோ நான் அவருடன் வரப்போகிறேன். ஆனால் என் கண்ணாளனை கண்குளிர ஒரு முறை காண வேண்டும், கட்டழகோடு ஒரு முறை காண வேண்டும், அந்த கம்பீர முகத்தோடு ஒரு முறை காண வேண்டும். தர்ம தேவதைகளே, உங்களுக்காவது தயவிருந்தால் கேளுங்கள். என் அடியார் அன்பின் மேல் ஆணை, என் களங்கமற்ற காதலின் மேலும் இளமை பருவம் முதல் இதயபூர்வமாக இவரை நான் நேசித்தது உண்மையான, இவரையே என் தெய்வமாக நெஞ்சத்தில் வைத்து ஆராதனை செய்து வந்தது உண்மையான, இவருக்காகவே நான் உயிர் வாழ்ந்தது உண்மையான, இந்த வடுக்கள் மாறி திலகமிட்டு அனுப்பிய அலங்காரத்தோடு இவரை நான் காண வேண்டும்.